கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த உன்னதமான தேவனுடைய பாதுகாவல் என்று சொல்லக்கூடிய காரியம், அவருடைய செட்டை நிழல் என்று சொல்லக்கூடிய காரியமானது மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாவல் இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு நாம் இரையாகி விடுவோம். சத்துருவானவன் மிகவும் தந்திரமானவன். உலகத்தின் காரியங்களை காண்பித்து, கண்களுக்கு மிகவும் இனிமையான காரியங்களை காண்பித்து எப்படியாவது நம்மை கர்த்தருடைய செட்டை நிழலை விட்டு வெளியே கொண்டு வந்து விட வேண்டும், அவரை விட்டு நம்மை பிரித்து விட வேண்டும், அவரோடு இருக்க உறவை நாம் உடைக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான காரியங்களை கண்களுக்கு முன்பாக காண்பித்து இருதயத்தில் பலவிதமான எண்ணங்களை நமக்குள்ளாய் தோன்ற பண்ணி நம்மை கர்த்தரை விட்டு பிரித்து விடுவான். எதற்காக என்று சொன்னால், அவனுக்கு இரையாவதற்காக. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தேவ சமூகத்துல, நான் தேவனுடைய பாதுகாவல்ல, தேவ பிரசனத்துல நான் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை மாத்திரம்தான் எனக்கு மகிமையை கொண்டு வரும். மற்றதெல்லாம் என் வாழ்க்கையில அழிவையும் நாசங்களையும் கொண்டு வந்து விடும் என்று சொல்லி உணர்ந்து தேவனோடு நிலைத்திருக்க ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்துல நான் கர்த்தருடைய செட்டை நிழலிலே நிலைத்திருக்க ஒப்பு கொடுக்கிறேன். சத்துருவானவன் எவ்வளவு தந்திரமாய் போராடினாலும் ஆண்டவரே, உம்முடைய பலனை எனக்கு தாரும், அவனுடைய சகல தந்திரங்களை நான் எதிர்த்து நின்று ஜெயம் பெற எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி உடைய செட்டை நிழலை மூடி மறைத்து காத்து உன்னதமான ஸ்தானங்களிலே அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.